ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம தட் டைம் ஐ ரீஇன்கார்னேட் ஆஸ் எ ஸ்லைம் அனிமையோட புது மூவி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதோட ரிலீஸ் டேட், அப்டேட்ஸ் அண்ட் பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்தோன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும். இது வந்து கெனான் மூவியா இல்லை ஃபில்லர் மூவியா என்ன ஏதுன்றது அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதாவது நம்ம சீசன் 3 ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுதுல்ல, அப்போ வந்து சீசன் 4 இருக்குமா இல்லை வந்து இந்த செயின்சா மேன், டீமன் ஸ்லேயர் மாதிரி அந்த கெனானையே மூவியாக போடுறாங்களா நிறைய பேர் டவுட் இருந்திருக்கும். மாங்கா படித்தவங்களுக்கு நான் இதை சொல்லலை, நான் வந்து அனிமே வாட்ச் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வந்து இது வந்து ஒரு கெனானும் கிடையாது, ஒரு ஃபில்லரும் கிடையாது. நம்ம ஸ்கேர்லெட் பாண்ட் மூவி இருக்குல்ல, இதே ஸ்லைம் அனிமேல ஃபர்ஸ்ட் மூவி ஒன்று வந்திருக்கும் ஸ்கேர்லெட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கேனானும் கிடையாது, ஃபில்லரும் கிடையாது. எப்படின்னா சீசன் 2க்கும் 3க்கும் நடுவில் நடக்கிற ஒரு சைட் ஸ்டோரி தான் அது. அதே மாதிரி சீசன் 3க்கும் 4க்கும் நடுவில் நடக்கிற ஒரு சைட் ஸ்டோரி. அதாவது கேனானும் இல்லை, ஃபில்லரும் இல்லை. அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகும்னா, கேனான் மாதிரி தானே இருக்குது, கதையோடு சேர்ந்து வருது, இது அங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. இந்த மாதிரி கதை உங்களுக்கு அந்த மெயின் ஸ்டோரி வந்து கரெக்டாக போயிட்டே தான் இருக்கும் மூவி பார்க்கலன்னா. ஒரு வேளை நீங்கள் இந்த மூவி பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வேர்ல்ட் பில்டிங்கு, இந்த சைட் ஸ்டோரி இருக்குல்ல, அதுவுமே அதே டைம் லைனில் நடக்கிற அதே கேனான் ஸ்டோரி தான். பட் வந்து மெயினாக ஸ்டோரி, அந்த மெயின் ஸ்டோரி லைன் சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம், பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி தான் இந்த 2 மூவியுமே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கேர்லெட் பாண்ட் வந்து எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்கேர்லெட் பாண்ட் மூவி. சரி, எப்பண்டா வந்து அடுத்த சீசன் வரும் ஸ்லைம் அனிமேக்கு அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்கும் போது, திடீர்னு யாருக்குமே தெரியாமல் நேற்று நைட் வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டான். போய் பார்க்கும்போது ரொம்பவே அனிமேஷனில் இருந்து அந்த வைப் இருக்குல்ல, அந்த ஒரு பீச்சில் வெக்கேஷன் போகிற வைப் மாதிரி ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. 40 செகண்ட் ட்ரெய்லர் தான், ஆனால் அதுலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம இப்போ ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சில் வந்து என்ன ஒரு அழகான மேகம், என்ன ஒரு அழகான கடல், அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெக்கேஷனுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்கிறாங்க அந்த ட்ரெய்லரில். அண்ட் அப்புறம் எல்லாருமே இந்த பீச் ட்ரெஸ்லாம் போட்டு ஜாலியாக நின்றுட்டு இருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எனக்கு தெரிஞ்ச இந்த சீசன் 3க்கு அப்புறம் இந்த சீசன் 4க்கு முன்னாடி வந்து வெக்கேஷனுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ரிமுரோ அவங்க டீமில் இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு வெக்கேஷனுக்கு வேற ஒரு கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியில் இருக்கிற பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க, எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதா இந்த படம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து டீமன் ஸ்லேயர் மாதிரி இது வந்து 2 hours 45 minutes அப்படிலாம் இருக்காது. 1 hour 30 minutes இருக்கும், இல்லை 1 hour 40 minutes இருக்கும், அவ்வளோதான். அப்படியே இந்த படத்தோட பேரை நோட் பண்ணி பார்த்தீங்களா, த டியர்ஸ் ஆஃப் த அசுரேசி அப்படின்றது தான் இந்த படத்தோட இருந்து டைட்டில், இந்த ஸ்டோரியோட டைட்டில்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு சி அட்வென்ச்சர் படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அண்டர் வாட்டர்லையோ இல்லை இந்த சி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு ஸ்டோரியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா சி வாட்டர் அட்வென்ச்சர் அது வந்து இந்த ரிமுரு டெம்பஸ்ட் இந்த ஸ்லைம் வேர்ல்டில் பார்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் வந்து நம்ம ஒரிஜினல் கிரியேட்டர் இருக்கார்ல, நம்ம ஸ்லைம் அனிமேயோட ஒரிஜினல் கிரியேட்டர், அவர் பேர் ஃபியூஸ், ஷார்ட்டாக சொல்லிட்டேன். அவர் தான் இந்த படத்தோட கதையுமே எழுதியிருக்காரு அப்படின்றது தான் வந்து அந்த ட்ரெய்லர்லேயே போடுறாங்க. ஸோ வந்து அந்த ரிமுரு டெம்பஸ்டோட ஃபீல் வந்து நமக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது. ஸோ வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நமக்கு ரீசெண்டாக வந்து செயின்சா மேன் அண்ட் டீமன் ஸ்லேயர் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. எல்லா ஊர்லேயும் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றத ஒரு பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஏன் ப்ரோ தேட்டர்லலாம் ரிலீஸ் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆகும். பட் வந்து நீங்கள் செயின்சா மேனும் டீமன் ஸ்லேயரும் பார்த்தீங்கன்னா, மப்பாவும் நம்ம சோனி பிக்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் சேர்ந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. சோனி பிக்சர்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை, தமிழ்நாட்டில் வரைக்கும் நமக்கு வந்து இருக்காங்க. ஸோ வந்து ரெண்டுமே கொஞ்சம் கிட்டத்தட்ட பெரிய அனிமேன்றனால இதுவுமே பெரிய அனிமே, நல்ல அனிமே தான். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபேமஸ் அந்த ரீச் இருக்குல்ல, செயின்சா மேனுக்கும் டீமன் ஸ்லேயருக்கும் அவ்வளோ ஒரு ரீச் கிடைக்குதுல்ல ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னலி. ஸோ வந்து சோனி பிக்சர் இறங்கி வந்து ரிலீஸ் பண்ணாங்க எல்லா தேட்டர்லையும். ஆனால் இந்த நம்ம ஸ்லைம் அனிமே வந்து பார்த்திங்கன்னா, சோனி வந்து எந்த ஒரு இதுவும் இன்னும் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிடைக்கல, சோனி ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு. பட் என்னென்னா, இந்த கிரன்ச்சி ரோலோட பார்ட்னர்ஷிப் மட்டும் இருக்குது. பட் வந்து சோனியும் இங்கே உள்ளே வரல, அந்த அனிமேஷன் ஸ்டுடியோவுமே உள்ளே வரல. அதனால எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ரொம்பவே டவுட் தான். ஒரு வந்து 90% வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அண்ட் இங்கெல்லாம் ரிலீஸ் ஆகும். நம்ம வந்து இந்த பிவிஆர் மாலு, இந்த கோயம்புத்தூர், சென்னை அந்த அந்த ஏரியாலலாம், இந்த கேரளா அந்த ஏரியாலலாம் ரிலீஸ் ஆகும். பட் வந்து இந்த டீமன் ஸ்லேயர் செயின்சா மேன் மாதிரி நமக்கு எல்லா தேட்டர்லையுமே சின்ன சின்ன தேட்டரில் கூட ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லவே ஆகணும். ஏன்னா வந்து இந்த ட்ரெய்லரில் கூட நமக்கு வந்து இந்த அஃபிஷியலான ரிலீஸ் டேட் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் வந்து இந்த லீக்ஸ் படி பார்த்தோன்னா நமக்கு வந்து பிப்ரவரியில் 2026 ரிலீஸ் ஆகுது. பட் தெர் இஸ் ஸ்டில் ஹோப் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த செயின்சா மேன், இந்த டீமன் ஸ்லேயரோட கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு, இந்த வரவேற்பெல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே இந்தியாலையும் எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க தானாகவே முன் வந்து ரிலீஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு 80% எனக்கு தெரிஞ்சு
பிவிஆர் இந்த மாதிரி மால்ஸில் தான் ரிலீஸ் ஆகும். பட் மற்ற தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றது இன்னும் கொஞ்ச நாள் போனால் தான் தெரியும். February 2026 தானே, அதுக்குள்ளே வேறு ஏதாவது ட்ரெய்லர் அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து Crunchyroll இந்தியாவில் கூட நமக்கு வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணல. இந்தியாவில் பண்ணியிருந்தாங்கன்னா கூட கண்டிப்பாக இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாதிரி வெக்கேஷனுக்கு போன ஜாலியான ஒரு பீச் அட்வென்ச்சர், சி அட்வென்ச்சர் மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியே வராங்க, ரிமூரோ டெம்பஸ்ட் எந்த மாதிரி வந்து முடிவுலாம் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எப்போவுமே நம்ம ரிமூரோ டெம்பஸ்ட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க திடீர்னு இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டு வந்த ஒரு கண்ட்ரியாக இருக்குது அவங்களோட கண்ட்ரி. ஸோ வந்து பக்கத்தில் இருக்க கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை தூரத்தில் இருக்க கண்ட்ரியாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரியுமே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. இவன் நம்மளோட ஓவர் கம் பண்ணி போயிடுவானோ, இல்லை அவனுக்கு கீழே நம்ம இருக்க வேண்டியது இருக்குமோன்ட்டு பயந்து அவனை எதிர்ப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி அந்த நாட்டு கூட வந்து நம்ம ரிமூரோ டெம்பஸ்டோட நாட்டு கூட வந்து ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. பட் இந்த கதையில் எனக்கு எப்படின்னு தெரியல. அந்த கண்ட்ரிக்கு போனோடனே அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களை எதிர்க்கிறாங்களா, இல்லை வேற ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி இவங்களை எதிர்க்கிறாங்களா, இல்லை இந்த சீல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அதை இவங்க வாண்டடாக போய் சரி பண்ணுறாங்களான்றது தெரியல. பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ரிமூரோ டெம்பஸ்ட்டை டார்கெட் பண்ணி அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து அந்த வில்லன்ஸ் தான் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு 2 கேரக்டர் காமிக்கிறாங்க, ஒரு 2 செகண்ட். அந்த கேரக்டர் வந்து ரிமூரோ டெம்பஸ்ட் இந்த கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டா, அதனால் நம்ம இப்படி பண்ணணுன்ற மாதிரி அவங்க தான் வந்து ஏதோ ஒரு மூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளை ரிமூரோ டெம்பஸ்ட் வந்து இந்த வெக்கேஷனுக்கு போன இடத்துல இந்த மாதிரி பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரியான கதை இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுப்பா. அனிமேஷன் வேறு லெவலில் இருந்தது. அந்த ஒரு வைபே நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ வந்து எத்தனை பேருக்கு வந்து ட்ரெய்லர் பிடிச்சிச்சுன்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.